என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஆசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவியகன்றிடினும் மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை எந்நாளும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை எந்நாளும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கு ஆசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஆசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாடவிட்டார் என்னை காக்கும் தேவனுரங்கார். என் காலை தள்ளாடவிட்டார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகலுரங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகலுரங்காரே. எனக்கு ஆசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஆசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தில் விழவரே வழுவாமல் காப்பவரவரே. வலப்பக்கத்தில் நிழலவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு ஆசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஆசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே, இதுவரை என்னை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இம்மட்டும் எங்களை ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு நல்லவராக ஆண்டவரே, எங்களுக்கு போதுமானவராக, எங்களுக்கு கேடகமாக, எங்களுக்கு ஒரு மறைவிடமாக நீர் இருந்தீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையை ஆண்டவரே வனாந்திரத்தை போல இருந்த வாழ்க்கையை ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றினீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து இந்த ஆண்டவரே ஆராதனையிலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த எங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை பாராட்டும்படி நாங்கள் செபிக்கிறோம். இயற்கை எங்களுக்கு சாதகமாக்கி தருவீராக. எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கி போடுவீராக. உங்க நாமம் மாத்திரம் இந்த இடத்துல மகிமைப்படுவதாக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். எந்த நண்புள்ள ஆண்டவர் இயேசுவே, இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மையால் போல ஒரு தேவனை பூமியில் அறிந்துடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்த ஆண்டவரை இந்த காலவேளையில மகிமைப்படுத்தி உயர்த்தி பாட போகிறோம். எந்த நண்புள்ள ஆண்டவர் இயேசுவே. ஆண்டவரே சுவேனா உங்க நாமத்தை போற்றிடுவேன். எங்கள் நண்புள்ள ஆண்டவரே சுவேனா உங்க நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல
பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. உயர் அடைக்கலத்தில் நம்மை வைத்து அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வருகிறாரே. அவரை போல நம்மை நேசிக்கக்கூடிய ஒரு தேவன் யாருமே இந்த பூமியில கிடையாது. அவரை நாம மகிமைப்படுத்தி பாடுவோமாக. அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உங்கள் நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உங்கள் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாத பூமியில் யாரையும் நம்பிட உயிருள்ள தெய்வமே நீ. உம்மை அல்லாத பூமியில் யாரையும் நம்பிட உயிருள்ள தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. திருரே உம்மை நினைத்திடவே தந்த ஜீவிய நாட்களிலே, எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த ஜீவிய நாட்களிலே, இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழைத்திட பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழைத்திட பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. உன் வெள்ளியும் பெரும் பேர்ப்புகழும் பண ஆஸ்தியும் வீணல்லவோ. உன் வெள்ளியும் பெரும் பேர்ப்புகழும் பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னருள் இயேசுவே போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என்னருள் இயேசுவே போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்தான் நம்மை சிருஷ்டித்த ஆண்டவர். ஹல்லேலூயா. சிருஷ்டித்ததோடு நம்மளை விட்டு விடலை. நம்ம வாழ்க்கையின் அன்றாட சூழ்நிலைகளிலே அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் வந்தாலே போதும் ஐயா, எந்தன் சூழ்நிலை மாறும் ஐயா. உந்தன் மகிமையின் பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல் உருகுமே. உந்தன் மகிமையின் வல்லமையினாலே ஹல்லேலூயா மலைகளும் ஹல்லேலூயா பர்வதமும் விலகுமே என்று சொல்லி நம்ம பாட போகிறோம். எத்தனை பேருக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வந்தா போதுன்றதை நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஆமென்.
ஹல்லேலூயா. மற்றபடி யார் நம்ம கூட இருந்தாலும் அவங்க இருக்கிறது நமக்கு முழுமையான ஒரு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. சில நேரங்களில் அது நமக்கு பிரச்சனையாக தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட இருந்தா, நம்ம சூழ்நிலையில கூட இருந்தா, எந்த சூழ்நிலையும் நன்மைக்கு எதுவாய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், வாய்க்கால்கள் தண்ணீரால நிரம்பும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நம்ம சேர்ந்து பாடுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீர் வந்தாலே போதும் ஐயா, எங்கள் சூழ்நிலை மாறும் ஐயா. நீர் வந்தாலே போதும் ஐயா, எங்கள் சூழ்நிலை மாறும் ஐயா. மகிமையின் பிரசன்னத்தினாலே மலைகளும் பர்வதமும் உருகுமே. மகிமையின் பிரசன்னத்தினாலே இருளும் வெறுமையும் மறையுமே. கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா. ஏசையா, எல்லாமே மாறும் ஐயா, எல்லாமே மாறும் ஐயா. ஏசையா, எல்லாமே மாறும் ஐயா, எல்லாமே மாறும் ஐயா. ஏசையா, எல்லாமே மாறும் ஐயா. நீ வந்தாலே போதும் ஐயா, எங்கள் சூழ்நிலை மாறும் ஐயா. நீ வந்தாலே போதும் ஐயா, எங்கள் சூழ்நிலை மாறும் ஐயா. காற்றையும் காணவில்லை, மழையையும் பார்க்கவில்லை, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரம்பிடுமே. அழுகையின் பள்ளத்தாக்கில் ஒருவர் நான் நடந்தாலும் நீரூற்றாய் அதையும் நீ மாற்றிடுவீர். காற்றையும் காணவில்லை, மழையையும் பார்க்கவில்லை, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரம்பிடுமே. அழுகையின் பள்ளத்தாக்கில் ஒருவர் நான் நடந்தால் நீரூற்றாய் அதையும் நீ மாற்றிடுவீர். நீ வந்தாலே போதும் ஐயா, எங்கள் சூழ்நிலை மாறும் ஐயா. எல்லாரும் சொல்லுவோம். நீ வந்தாலே போதும் ஐயா, எங்கள் சூழ்நிலை மாறும் ஐயா. 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 இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இது மாறாது, இது நடக்கவே நடக்காது என்று நினைக்கிற விஷயங்களில கூட தேவன் வந்தால், ஆண்டவருடைய வல்லமை இறங்கினால், தேவன் அசைவாடினால் அவைகள் எல்லாம் நிச்சயமாய் மாறும். நம்பிக்கையோடு பாடுவோம், விசுவாசத்தோடு பாடுவோம். பூமியும் அதிரும், கதவுகள் திறக்கும், கட்டுகள் எல்லாமே கடந்திடுமே. சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு திரும்பும், ரட்சிப்பின் சந்தோஷம் பெருகிடுமே. பூமியும் அதிரும், கதவுகள் திறக்கும், கட்டுகள் எல்லாமே கடந்திடுமே. சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு திரும்பும், ரட்சிப்பின் சந்தோஷம் பெருகிடுமே. நீ வந்தாலே போதும் ஐயா, எங்கள் சூழ்நிலை மாறும் ஐயா. நீ வந்தாலே போதும் ஐயா, எங்கள்
எங்கள் சூழ்நிலை மாறும் ஐயா. நீ வந்தாலே போதும் ஐயா, எங்கள் சூழ்நிலை மாறும் ஐயா. தேவனின் ராஜ்யம் பலத்தோடு இறங்கும், என் ஆத்மா பலவானை மிதித்திடுமே. எதிரிகள் மேலே என் கைகள் உயரும், சத்ருக்கள் மேலென்னை உயர்த்திடுவீர். தேவனின் ராஜ்யம் பலத்தோடு இறங்கும், என் ஆத்மா பலவானை மிதித்திடுமே. எதிரிகள் மேலே என் கைகள் உயரும், சத்ருக்கள் மேலென்னை உயர்த்திடுவீர். நீ வந்தாலே போதும் ஐயா, எங்கள் விசுவாசத்தோடு வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நாம் பிடித்துக் கொண்டு பாடுவோமாக. எங்கள் சூழ்நிலை மாறும் ஐயா, நீ வந்தாலே போதும் ஐயா, எங்கள் சூழ்நிலை மாறும் ஐயா. 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 உம் மகிமையின் பிரசன்னத்தினாலே மலைகளும் பர்வதமும் உருகுமே. உம் மகிமையின் வல்லமையினாலே இருளும் வெறுமையும் மறையுமே. என் கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா. இசையா எல்லாமே மாறும் ஐயா. என் கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா. இசையா எல்லாமே மாறும் ஐயா, எல்லாமே மாறும் ஐயா. இசையா எல்லாமே மாறும் ஐயா. இந்த கால வேளையில கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற வல்லவதா இருக்கிறது. அவர் வந்தாலே போதும், எல்லா சூழ்நிலைகளும் மாறும். நீ மாறும் ஐயா, இசையா எல்லாமே மாறும் ஐயா, எல்லாமே மாறும் ஐயா. இசையா எல்லாமே மாறும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் கண்ணீர் மாறணும், என் வேதனை மாறணும், என் துக்கம் மாறணும், என் அவமானம் மாறணும். நீர் மாற்றுகிறவர், காலங்களை சமயங்களை மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளுகிறவர், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். இந்த காலவெளி நீ வாக்கு மாறாதவர். வானமும் பூமியை ஒழிந்து போனாலும் உடைய வசனம் ஒரு நாள் ஒழிந்து போகாது. எல்லாரும் இழந்து நின்று பிடிக்கலாம். ஆராதனை ஆவியோடு சில பாடும்போது நல்ல கருத்தோடு பாடி, கண்ணீரோடு பாடி ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தரணும்னு எதிர்பார்க்குறீங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவர் உங்களை விட்டுடுவார். இசைந்து தேவனோடு இசைந்து, தேவனுடைய சபையோடு இசைந்து, தேவ மனிதரோடு இசைந்து, தேவ பிள்ளைகளோடு இசைந்து, தேவ ஆவியானோடு இசைந்து, அந்த பாடலோடு இசைந்து, அந்த பொருளோடு இருந்து நான் ஆவியோடு பாடுவேன், நான் கருத்தோடு கூட பாடுவேன். ஆமென். மீண்டும் இந்த பாடலை பாடி நல்ல ஆவியில் நிறைந்த கர்த்தரை உயர்த்துவோமா? நீர் வந்தாலே போதும் ஐயா, எங்கள் சூழ்நிலை மாறும் ஐயா. நீர் வந்தாலே போதும் ஐயா, எங்கள் சூழ்நிலை மாறும் ஐயா. உம் மகிமையின் பிரசன்னத்தினாலே மலைகளும் பர்வதமும் உருகுமே.
என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா. இசையா எல்லாமே மாறும் ஐயா, எல்லாமே மாறும் ஐயா. இசையா எல்லாமே மாறும் ஐயா, எல்லாமே மாறும் ஐயா. இசையா எல்லாமே மாறும் ஐயா. நீ வந்தாலே போதும் ஐயா, எங்கள் சூழ்நிலை மாறும் ஐயா. நீ வந்தாலே போதும் ஐயா, எங்கள் சூழ்நிலை மாறும் ஐயா. காற்றையும் காணவில்லை, மழையையும் பார்க்கவில்லை, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரம்பிடுமே. அழுகையில் பள்ளத்தாக்கில் ஒருவனாய் நடந்தாலும் நீரூற்றாய் அதையும் நீ மாற்றிடுவீர். காற்றையும் காணவில்லை, மழையையும் பார்க்கவில்லை, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரம்பிடுமே. அழுகையில் பள்ளத்தாக்கில் ஒருவனாய் நடந்தாலும் நீரூற்றாய் அதையும் நீ மாற்றிடுவீர். நீ வந்தாலே போதும் ஐயா, எங்கள் சூழ்நிலை மாறும் ஐயா. 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 பூமியும் அதிரும், கதவுகள் திறக்கும், கட்டுகள் எல்லாமே கலன்றிடுமே. சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு திரும்பும், ரட்சிப்பின் சந்தோஷம் பெருகிடுமே. பூமியும் அதிரும், கதவுகள் திறக்கும், கட்டுகள் எல்லாமே கலன்றிடுமே. சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு திரும்பும், ரட்சிப்பின் சந்தோஷம் பெருகிடுமே. நீ வந்தாலே போதும் ஐயா, எங்கள் சூழ்நிலை மாறும் ஐயா. 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 என் கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா. இசையா எல்லாமே மாறும் ஐயா, 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 எல்லாமே மாறும் ஐயா. எல்லாமே எல்லாமே
எல்லாமே மாறுமையா. ஜலத்தின் மேல் அசைவாடின பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவெளியில் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளின் மேலையும் அசைவாடுவாராக. ஓ ஹல்லேலூயா. இருதயம் ஹல்லேலூயா புதிதாக்கப்படுவதாக, சூழ்நிலைகள் மாறுவதாக, காரியங்கள் நன்மைக்கு ஏதுவாய் மாறுவதாக, இருள் விலகி போவதாக, அந்தகாரத்தின் வல்லமைகள் முறிக்கப்படுவதாக. ஒரு தேவ வல்லமை இப்பொழுதே எல்லா வெறுமைகளை நிறைவாக்குவதாக, எல்லா குறைவுகளை மாற்றுவதாக, எல்லா சூழ்நிலைகளின் நடுவிலே ஒரு நன்மை வெளிப்படுவதாக, காரியங்கள் மாறுதலாய் அமைவதாக. எதிரிட்டு இருக்கிற சூழ்நிலைகள், எதிரிடையா இருக்கிற சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தினாலே சாதகமாகுவதாக. எல்லாமே மாறுமையா, எல்லாமே மாறுமையா ஏசையா, எல்லாமே மாறுமையா, எல்லாமே மாறுமையா ஏசையா, எல்லாமே மாறுமையா. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆவியானவருக்கு விட்டு கொடுப்போம். ஆவியானவர் கிரியை செய்யும்படியா இடம் கொடுப்போம். நம்முடைய சூழ்நிலைகளின் நடுவிலே தேவ வல்லமை இறங்கி வரும் பொழுது எல்லா சூழ்நிலைகளிலே ஒரு நன்மை வெளிப்பட ஆரம்பிக்கும், ஒரு ஜீவன் வெளிப்பட ஆரம்பிக்கும், கட்டுகள் ஹல்லேலூயா உடைய ஆரம்பிக்கும், ஒரு விடுதலை உண்டாக ஆரம்பிக்கும், ஒரு சமாதானம் உண்டாக ஆரம்பிக்கும். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திர கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஊர கபப பபப ஷபரப கபரபல பரபல பரபல பிகபரபல பரப ரிகபப பபப ஷபரபல பரப துரப கபரபல பரபல பரப ரிகபப பபப. எல்லாமே மாறுமையா ஏசையா, எல்லாமே மாறுமையா, எல்லாமே மாறுமையா ஏசையா, எல்லாமே மாறுமையா. சுகமுண்டு, பலனுண்டு, ஜீவனுண்டு உம் பாதத்தில். சுகமுண்டு, பலனுண்டு, ஜீவனுண்டு உம் பாதத்தில். நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசமுண்டு, பாசமுண்டு, இரக்கமுண்டு உம் பாதத்தில். நேசமுண்டு, நம்மை நேசிக்கிற ஒரு அன்பு, அளவில்லாத அன்பை நம்மேல வைத்திருக்கிறார். அவருடைய கிருபை இரக்கத்திற்கு முடிவே இல்லை. சொல்லுவோமா? நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. அடைக்கலமே, அதிசயமே, அண்டி வந்து உம் பாதமே. அடைக்கலமே, அதிசயமே, அண்டி வந்து உம் பாதத்தில். நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறே
என் தெய்வமே, என் இயேசுவே, உயர்த்துகிறோ உம்மைத்தானே. என் தெய்வமே, என் இயேசுவே, துக்கம் நீங்கு, துயரம் நீங்கு, துன்பம் நீங்கு, உம் பாதத்து. துக்கம் நீங்கு, துயரம் நீங்கும், துன்பம் நீங்கும், உம் பாதத்து. உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் உம்மைத்தானே. என் தெய்வமே, என் இயேசுவே, என் இயேசுவே, உயர்த்துகிறோ உம்மைத்தானே. என் தெய்வமே, என் இயேசுவே, உயர்த்துகிறோ உம்மைத்தானே. என் தெய்வமே, Praise you, Lord. Hallelujah. காலவேளையும் கூட தேவ சமூகத்தில் உடைய பிரசன்னத்தில் உடைய இதயத்தை ஊற்றுவதற்கு உடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருப்பது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆராதனை, கிவிங், தேவனை உயர்த்துகிற பாக்கியம். சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். அவரை உயர்த்துகிற பொழுது, அவருடைய நாமம் மகிமைப்படுகிற பொழுது, அவருடைய பிரசன்னத்தில் வந்து நம்மை சந்தித்து வெறுமையாக்கப்பட்ட பாத்திரங்களை நிரப்பி, தாபி சொன்னது போல என் பாத்திரம் நிரம்பி 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 நிரம்பி. ஹல்லேலூயா. ரமலல சந்தன ரபலதி அந்தரனம. இந்த ஆலயத்துக்கு வரும்போது ஒரு குறைவுள்ள நிலைமையில் நீங்க வந்திருக்கலாம். தேவன் நம்மை நிரப்புகிறவர், தேவன் நம்மை சந்திக்கிறவர், தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறவர், நம்மை பலத்தால் இடைகட்டுகிறவர், என் கால்களை மான்களுடைய கால்களைப் போல மாற்றுகிறவர், என்னை பலத்தால் இடைகட்டி பயங்கரமான குழியிலே உளையான சேற்றிலே விழுந்து கிடந்த என்னை தூக்கி எடுத்து அவரை துதிக்கிற புதிய பாடலை என் நாவிலே தந்தார். என் கால்கள் வழுவாதபடி நடைகளை ஸ்திரப்படுத்தினார். அவரை துதிக்கிற புதிய பாடலை என் நாவிலே தந்தார். அவர் உயர்த்துகிற துதி, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். இந்த பகல் வெள்ள இந்த ஆராதனையில தேவன் நம்மை சந்திக்கும்படி 7 பொன் குத்துவிளக்கின் மத்தியிலே உலாவின கர்த்தர், நீங்கள் அறியாத ஒருவர் நம் நடுவிலே வந்து நம்மை சந்திக்க வந்திருக்கிறாரே. கரங்களை தட்டி வெல்கம் ஹோலி ஸ்பிரிட், வெல்கம். Thank you Lord. You are our God. You are our master. You are redeemer, our savior, our creator, our sustainer, our provider. You are our everything. Man, இதாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திக்கிறோம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். தூரத்தின் சமீபத்தில் உமது பிள்ளைகளை கொண்டு வந்து உம்மை உயர்த்த கிருபை செய்தபடி நான் ஸ்தோத்திரம். நான் ஆவியோடு பாடுவேன், நான் கருத்தோடு கூட பாடுவேன். உம்மை உயர்த்தக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் தந்ததற்காக ஸ்தோத்திரம். உடைய வாயிலே கர்த்தரை உயர்த்த துதியும், உடைய கைகளில் இருபுறமும் கற்கொள்ள பட்டயம் இருக்கும் என்று சொன்னேன். உம்மை துதிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். நாசி சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, நாசி சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. துதிகளின் மத்தியிலே உலாவி இருபடி ஜனங்களை சந்தித்து ஆஸ்வதிக்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியும் ஆஸ்வதித்தாரும் உடைய பிரசன்னத்தால் நிறைத்திரளும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய ஆலயத்திலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி.
உங்களை எல்லாம் சந்திக்க ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பிற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களை நான் பார்க்கல தவிர போதகரை நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், அவரோடு பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து ஊழியத்தின் பாதையில் நாங்கள் கடந்து போகிறபடினால எங்களுக்கு சரியான நேரம் கிடைக்கவில்லை. அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆண்டவருக்கு சித்தமானால் வரும் ஆண்டில் ஏதாவது ஒரு வாரம் பார்ப்போம். ஹல்லேலூயா. தனது வாய்ப்பை தருவார் என்று கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். ஆண்டவராகிய கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே குஜராத்தின் தென்பகுதியிலும் மகாராஷ்டிராவின் மேற்கு பகுதியிலும் ஆண்டவருடைய ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். கரிஷ்மா மிஷன் என்ற தலைப்பில் சாதாரணமாய் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியமானது இன்றைக்கி 34 திருச்சபைகள் 56 முழு நேர பணியாளர்களை கொண்ட ஒரு ஊழியமாக திகழ்ந்து வருகிறது. அல்லேலூயா. காலம் உங்களை போன்ற தேவனுடைய சபையார் எங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் அற்புதமான சாட்சிகளை உருவாக்குவார். அதோடு மாத்திரமல்லாமல் குஜராத்தில் 2வது பெரிய திருச்சபை வாப்பி பட்டணத்திலே கட்டியிருக்கிறோம். அல்லேலூயா. ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த ஆராதனை பங்கு பெற்று வருகிறார்கள். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறோம். பல எதிர்ப்புகள் இருந்தாலும் கர்த்தர் அற்புதமாக காரியங்களை செய்து வருகிறார். கர்த்தருக்கு சித்தமானால் வெகு விரைவில் மும்பையில் உள்ள அந்தேரியிலே ஒரு ஆலயத்தை தொடங்க நடத்த கர்த்தருக்குள்ளே தீர்மானம் பண்ணி ஜெபித்து வருகிறோம். வருகிற ஆண்டிலே ஆண்டவருக்கு சித்தமானால் மும்பையில் உள்ள அந்தேரியிலே என்னுடைய ஆலயத்தை நாங்கள் ஆரம்பிக்க உள்ளோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது கடினமான ஊழியங்கள் பயணங்கள் எல்லாம் இருக்கிறது, அதனால தான் வர முடியல. ஆனால் அண்ணாச்சியை மறக்க முடியும். எனக்கு அவர் அண்ணன் மாதிரி, மூத்த அண்ணன் மாதிரி. அதனால் அடிக்கடி அவரோட மட்டும் தொடர்பு வச்சுக்கிறது, அப்பப்போ பேசிக்கிறது. எங்களுடைய குடும்ப காரியம் எல்லாவற்றையும் அவரோடு பகிர்ந்து கொள்வது உண்டு. அவர் எங்களுக்காக ஜெபிக்கிற நல்ல ஒரு மூத்த அண்ணாச்சி. ஹல்லேலூயா. உங்களுக்கு பாஸ்டர், எனக்கு அண்ணாச்சி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இந்த நாளே உங்களோடு இருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, நீர் தான் எங்களுக்கு எல்லாம் சொல்லுவோம். வாயத்தான் சொல்லுவோம். ஆண்டவரே, யூ ஆர் மை எவ்ரிதிங். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஓ, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே. தேங்க்யூ லார்ட். நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. சொல்லுமா? உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. ஆமென். நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஆமென். உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. காலைவேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, நீங்கள் தான் எனக்கு எல்லாம்ப்பா, நீங்கள் தான் எனக்கு எல்லாம். நான் உலகத்தில் எந்த மனுஷனை நம்பலை, எந்த மனுஷருக்கு பின்னாக நாங்கள் ஓட விரும்பலை. லார்ட், யூ ஆர் மை எவ்ரிதிங். நீங்கள் தான் எல்லாம், நீங்கள் தான் எனக்கு எல்லாம். ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த நிச்சயத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எங்கள் குறைவுகளை நிறைவாக்கும். நம்முடைய சமூகத்தில் இங்கே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக தெரிந்து கொண்ட ஆண்டவருடைய வார்த்தை மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து யாராவது வாசியுங்கள். மீகா 5:2.
எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. இங்கே வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது கிறிஸ்துமஸ் காலங்களுக்கு ஆயத்தமாகிக் கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பாலகனாய் பிறந்த அந்த பட்டணத்துக்கு பெத்லகேம் இன்னொரு பேர், பழைய பேர் எப்ராய்த்தா என்கிறது அந்த பட்டணத்துடைய பெயர். ஆண்டவராகிய கர்த்தர், இந்த பெத்லகேம் என்பது இட்ஸ் a very old city. எருசலேம் எல்லாம் உருவாக்கு முன்னாடியே அது ஒரு பட்டணம். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு, எப்ராய்த்தா என்றால் நிறைவுபடுத்துதல் என்று பொருள்படும். ஆண்டவராகிய கர்த்தர் அந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையின் தேவைகள் எல்லாம் சந்தித்து குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்ராத்தா என்கிற அந்த வார்த்தை அல்லது பெத்லகேம் என்கிற பட்டணத்தை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆயத்தமா இருக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பிஸியா இருந்தா நானும் பிஸியா முடிச்சிட்டு போயிடுவேன். நீங்க லேசியா இருந்தா நானும் லேசி ஆயிடுவேன். ஆனால் டைம் லிமிட்டட் தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, இந்த பெத்லகேம் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். பட்டணங்களிலே சிறிதாக நினைக்கப்பட்ட நான் சொன்ன மாதிரி ஓல்டு சிட்டி, ஆனால் டெவலப் ஆகாமலே இருந்துச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகுதான் அந்த பட்டணமே டெவலப் ஆயிருக்கு. நிறைய டூரிஸ்ட் அங்கே போய் நிறைய கட்டணம் கட்டி அழகான பட்டணமாய் மாற்றி இருக்கிறாங்க. சரிங்களா? முந்தைய அது டெவலப் ஆகாத ஒரு சிட்டி. பெத்லகேம்னா இருக்குப்பாத ஒரு ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு அது மிகவும் பெரிய பட்டணமாய் அது மாறி இருக்கிறது. இன்னைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற வார்த்தை, வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் எப்ராத்தா? எப்ராத்தாவுடைய சிறப்பு என்ன அல்லது பெத்லகேமுடைய சிறப்பு என்ன என்பதை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் அந்த பட்டணத்தை தெரிந்து கொண்டார் என்றால் வேதாகமத்திலே பெத்லகேம் என்பது, எப்ராத்தா என்பது ஒரு அடையாளத்தோடு அங்கே முதலாவது சொல்லப்படுகிற. வாசிக்கலாமா? ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 16 இருந்து 19 முடிய, 16 to 19 வாசிங்க. எடுத்து யாராவது வாசிங்க பார்ப்போம். பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்பிராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையா இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பென்னொனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். இங்கே வேதவசனத்தை வாசிக்கும் போது இந்த பட்டணத்தை அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தி சிட்டி எப்படி வருதுன்னு சொன்னா, there is a death, there is a birth. அங்கே ஒரு மரணம், அங்கே ஒரு பிறப்பு. ஹல்லேலூயா. அந்த ஊர்ல ரெண்டு காரியம், சின்ன ரெண்டு காரியம், ஒரு மரணம், ஒரு பிறப்பு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மரணம், ஒரு பிறப்பு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையோட பேஸ்மெண்ட், அஸ்திபாரம் என்ன தெரியுமா? முதல்ல என்ன வேணும்? ஒரு மரணம். ஒரு மரணம். ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார் யோவான் 12:24, கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து செத்தால் ஒழிய அதன் பலனை கொடுக்க முடியாது, காண முடியாது, பெற முடியாது என்று ஆண்டவர் சொன்னார் யோவான் 12:24. என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பம் அதுதான். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கிறிஸ்துனுடையவர்கள் தங்கள் சரத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார் என்று கலாத்தியர் 5:24 சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, ரோமர் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எது ஆராதனை, எப்படி ஆராதிக்க வேண்டும்? உங்கள் சரத்தை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்கள், அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ வாழ்க்கையில நம்ம மறிக்கணும். நிக்கதேமு வருகிறான், ஆண்டவனை பார்த்தவன் சொல்கிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்றோம். 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு மரணத்தை, ஆவிக்குரிய மரணத்தை நாம் சந்தித்து இருக்கிறோமா? ஞானஸ்தானம் கூட எடுத்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு உங்க கோபத்தை உங்களால் விட முடிச்சிருக்கீங்களா?
குழி தோண்டி போச்சிருக்கீங்களா? உங்களுடைய பொய்யை குழி தோண்டி போச்சிருக்கீங்களா? உங்களுடைய ஆசை இச்சைகளை குழி தோண்டி போச்சிருக்கீங்களா? உங்களுடைய பலவிதமான பழக்க வழக்கங்கள், துஷ்ட பிரகாரங்களை உங்கள் வாழ்க்கையை விட்டு ஒழித்து இருக்கிறீர்களா? கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் எச்சரிக்கிறது, தேவனுடைய வசனம் சுட்டி காட்டுகிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, உள்ளான மனுஷன் சாக வேண்டும் என்று வேதனம் எச்சரிக்கிறது. அந்த அனுபவத்துக்குள்ளே போயிருக்கிறோமா? யோசித்து பாருங்க. ஒருத்தன் ஞானமா வேகமா ஆத்துக்குள்ள வந்து ஞானஸ்தானம் எடுக்க வந்தானா. பாஸ்டர் தண்ணியில் இறங்கிட்டா ஞானஸ்தானம் கொடுக்கலான்னு சொல்லி இறங்குன வேகமா ஓடுனானா. என்னன்னு கேட்டானா. அவன் சொன்னானா, பாஸ்டர் இதுவரை பண்ண தப்புக்கு ஞானஸ்தானம் எடுத்தலாம்னு நினைச்சேன், ஆனா தண்ணிக்குள்ள இறங்கும் போதுதான் ஒரே ஒரு காரியம் செய்ய வேண்டியிருக்கு, அதை செஞ்சுட்டேன்னா திரும்ப வந்து மொத்தமா அமளிக்கலாம். அவர் கேட்டாரன் என்னன்னா, அங்கே சொக்காரன்னு சொல்லுவாங்க, சொந்தக்காரன் ஒருத்தன். அன்னைக்கு நான் வயக்காட்டுக்கு போகும்போது ஒரு வார்த்தை கேட்டான், அப்படியே மனசுல துடிச்சுட்டு வருது. முழுகு முன்னாடி அந்த பயலை போட்டு மித்தின்னு மிதிச்சு, என்னது மித்தின்னு மிதிச்சு, அதுக்கு பிறகு மொத்தமா ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன் நானா. இன்னைக்கு நம்ம மிதிக்க வேண்டிய காரியங்கள் எத்தனை இருக்குது, விட வேண்டிய காரியங்கள் எத்தனை இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய சுயபலம், சுய முயற்சி, சுயவிதமான கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கையை நாம் ஒழித்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு யூதா நிருபத்தில் வாசிக்கும் போது சொல்லுதா, மாம்ச இச்சைகள் அசுசைகளுக்கு உட்பட்ட மக்களுக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை கொடுத்தார் என்று யூதாவில் வாசித்தோம். நீ ஒழிச்சிருக்கிறோமா? யோசித்து பாருங்க. இல்லைன்னா இன்னைக்கு காலை வேளையில கர்த்தர் கனிவோடு அழைக்கிறார், உங்களை அழைக்கிறார். கிறிஸ்தவ பாடல்களிலே மிகவும் பிரபலியமான அநேக உள்ளங்களை நொறுக்கின ஒரு பாடல் பலிபீடத்தில் பரணே. அந்த பாடல் தி பெந்தெகோஸ்தே மிஷன் சிபிஎம் சொல்லுவாங்க, அந்த சர்ச்சிலிருந்து வந்த பாடல். அதை நடராஜ முதலியார் அவர்கள் பாடலாக பாடினார். ஆனால் இந்த பாடலுடைய ஆக்கியோன் அற்புதமான ஒரு சாட்சியோடு இந்த பாடலை எழுதினார். அவர் தஞ்சாவூரை சார்ந்தவர், அவர் ஒரு மருத்துவர், அவர் குடும்பம் பிரசித்தி பெற்ற ஒரு குடும்பம், தஞ்சாவூரில் பிரபலியமான ஒரு குடும்பம். அவர் அங்கே உள்ள ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருந்தார். திருமணமை செய்து கொள்ளவில்லை, விதவிதமான ஆடைகளை கட்டுவார். சனிக்கிழமை வந்தால் தன்னுடைய நண்பர்களை கூட்டிக் கொண்டு அவர் பாண்டிச்சேரிக்கு போய்விடுவார். குடித்து வெறித்து விட்டு அடுத்த நாள் திங்கக்கிழமை காலை எழுந்திருப்பார். ரொட்டீனா வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும். அவருடைய தாயார் பக்தி உள்ள ஒரு தாயார், தகப்பன் இல்லை. சிங்கப்பூர் காரங்கள் அந்த ஊர் தஞ்சாவூர்ல பெரிய வீடு பங்களா எல்லாம் இருக்குது, பல கோடிகளுக்கு சொந்தக்காரர். ஆனால் அவர் ஒரு கேடுகட்ட ஒரு. ஆனால் அந்த அம்மா ஒவ்வொரு நாளும் விசுவாச வீட்டில் போய் ஜப வீட்டில் போய் அழுது அழுது ஜபிச்சு 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 எப்படியாவது அம்மான சந்திங்க. அப்போ அவங்ககிட்ட சொன்னாங்க, தம்பி நீ ஆண்டோடைய பிள்ளையா மாறணும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். அவர் சொன்னார், நீங்க சொல்லி ஒன்றும் நடக்காது. அவருக்கு கேமரா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவரே வந்து டேய் வா அப்படி கூப்பிட்டான்னா, பாக்கியராஜ் வா அப்படின்னு கூப்பிட்டான்னா நான் போவேன்னு தவிர நானா போறது நடக்காது என்று பரியாசம் பண்ணி பேசுவாராம். இப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் நண்பர்களோடு மறுபடியும் ஒரு நாள் குடிக்க போனார். பாண்டிச்சேரிக்கு போகிற வழியிலே அவருடைய கார் ஒரு கொடூரமான விபத்தை சந்தித்தது. 5 பேர் பயணம் செய்தார்கள். 4 பேர் அந்த இடத்திலே மரித்து போனார்கள். ஒருவர் மாத்திரம் தப்பி பிழைத்தார். 28க்கு மேற்பட்ட காயங்கள் சரீரத்திலே, கண்ணும் வாயும் திறந்து தவிர மற்றெல்லா இடம் அடிபட்டு இருந்தது. மருத்துவமனையில் இருந்தார். தாயா சந்திக்க போய் பாண்டிச்சேரி மருத்துவமனையில் பார்த்து, அப்பா இப்போ மாதிரி ஏசப்பான்னு கூப்பிடுப்பா, ஆண்டவருக்கு வாழ்க்கை கொடுப்பா, டாக்டர்லாம் சொல்லுவாங்க நீ பிழைக்க மாட்டான்னு சொல்லுவாங்க, உனக்கே தெரியாதா? ஆமாமா, உயிர் போனா போயிட்டு போட்டு. நேரம் சொல்ல சொல்ல ஒரு மரண பயம் அவருக்குள்ளே வந்தது. அவரை அறியாமலே உணர்த்தப்பட்டவராக, இயேசுவே என் மேலே கிருபையாயிரும் என்று ஒரே ஒரு தடவை சொன்னார். அடுத்த நிமிடம், என் மகனே நீ எனக்கு தேவை, நீ எனக்கு தேவை, நீ எனக்கு தேவை. அவர் அந்த கருத்தை உணர்ந்தவராக ஆண்டோடைய பாதத்தில் விழுந்து முதல்ல இந்த லைன் தானா, சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அருள் ஊற்றும், ஜெயம் பெற்று மாமிசம் மாக தேவா
அருள் செய்குவே சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவே கல்வாரியின் அன்பேனே கண்ணே விரை கோடி வந்தே அவர் கல்வாரியின் அன்பேனே கண்ணே விரை கோடி வந்தே கழுவும் திருரத்தத்தாலே கழுவிங்க இருதயத்தை கழுவும் திருரத்தத்தாலே கழுவிங்க இருதயத்தை. மரணத்தோடு போராடி 60 நாட்கள் கழித்து அவர் சுகம் பெற்றார். ஒரு கையின் பகுதி மாத்திரம் துண்டிக்கப்பட்டிருந்தது. அவர் எளிமையான தாயார் வந்து மாற்று வஸ்திரம் கொடுப்பதற்காக, தம்பி இந்தா உன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கப்பா என்று சொல்லும்போது அவர் சொன்னார், மம்மி இதெல்லாம் வேண்டாம், ஒரு வெள்ளை வேஷ்டியும் ஒரு வெள்ளை ஜிப்பாவும் கொடுங்க. ஐ வாண்ட் டு ஃபாலோ ஜீசஸ் ஒன்லி. ஹல்லேலூயா. நான் வீட்டுக்கு வரலை, ஃபெய்த் ஹோமில் என்னை கொண்டு விடுங்கன்னாரு. அதன்படி ஊழியம் செய்தார். அதற்கு பிறகு நேபாளில், அதற்கு பிறகு சிங்கப்பூரில், அதற்கு பிறகு யூகேயில், அதற்கு பிறகு அதே சபையில் இருந்த அமெரிக்க ஐக்கிய நாடு. இறுதியாக அவர் சென்னையில் உள்ள தலைமை போதகராக இருந்து கர்த்தருக்குள் சமீபத்தில் நித்திரை அடைந்தார். ஹல்லேலூயா. அவர் மரித்து இன்றும் பேசுகிறார். அவருடைய சுயத்தை ஒடுக்குவதற்காக அவர் சொன்னார், மரணத்தின் கடைசி வரை கர்த்தரனை அழைத்துக் கொண்டு போனார். மரணம் வியாகுலம் என்னை பிடித்தது. அங்கு அழகாக பக்தன் சொல்லுகிறான் அல்லவா, மீனின் வயிற்றிலே இருந்து அவன் தள்ளப்பட்டு கடலிலே தள்ளப்பட்ட பொழுது அவன் சொல்லுகிறான், கடல் பாசி என்னை சூழ்ந்து கொண்டது, மரண வியாகுலம் என்னை சூழ்ந்து கொண்டது, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவனுக்கு எத்தனையோ தருணங்களை தருகிறார். கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற வாழ்க்கையிலே இன்னும் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்க அருகதையற்றவனாய் இருக்கிறாயே. கோடாலியானது மரத்தின் வேரருகே பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சுயம் சாகணும், உன் சுய ஆசை சாகணும், உன் படுக்கையில் வருகிற எண்ணங்கள் உன்னை விட்டு நீங்கணும், பரிசுத்தமான ஒரு ஜீவியம் செய்யணும். கர்த்தர் அதற்காக உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, பெத்தேலில் இன்னொன்று நடைபெறுகிறது. அவள் வேதனையாய் பெற்று தன் குமாரன் சொன்ன ஒரு ஆண் பிள்ளையை பெற்றா என்று சொல்லும் பொழுது, ஏன்பா அதுக்கு பேர் வைக்கணும், பெனாலின்னு வைங்க. என் வாழ்க்கை வேதனை பெருகிடுச்சு, கண்ணீர் பெருகிடுச்சு. வேதனையின் மகன், a man produce sorrow, துன்பத்தை உருவாக்குற மகன் பெனாலி பெனாலி பெனாலி. இன்னைக்கு ஒருவேளை வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் 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 கண்ணீரா தான் இருக்குதா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவன் தகப்பன் அவனை கையிலே எடுத்து, நீ பெனாலி அல்ல பெஞ்சமின் என்று சொல்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நீ ஒரு பெனாலியாக இருந்தார், பரம தகப்பனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கரங்களில் எடுத்து அவர் சொல்லுகிறார், அவருடைய நாமத்து மேல் விசுவாசமுள்ளாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று யோவான் 1:12 சொல்லு. கரங்களை தட்டி ஆண்டவரை சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ரோமர் 8ஆம் வாக்கியம் சொல்கிறான், ஆண்டவருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ரோமர் 8:14-15 சொல்கிறது, அவருடைய உடன் சுதந்திரவாளிகளாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ வேதனை உண்டாக்குற மனிதன் அல்ல, மனுஷி அல்ல. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், நீ கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதை என் தேவன் திட்டவட்டமாய் சொல்கிறார். அப்போ பெத்லகேம் எதையோடு ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால், ஒரு மரணத்தையும் ஆவியின் உயிர்ப்புத்தல் சொல்லி அது ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரால் உன் வாழ்க்கையில் செய்ய முடியும். இரண்டாவதாக,
இந்த பெத்தேல் என்பது இன்னொன்று செய்கிறது, நம்ம தலையெழுத்த மாத்திர மாதிரி வாழ்க்கையுடைய காரியத்தை மாற்றி அமைக்கிறது. வாசிக்கலாம், ரூத்தின் புத்தகம் 1 அதிகாரம் 19 வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். வேகமாக வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படியே இருவரும் பெத்லெஹேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லெஹேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, அவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். இங்க வேதவசனம் சொல்கிறது, கர்த்தர் கசப்பை எனக்கு கட்டளையிட்டு விட்டார். நான் நகோமி, இனிமேல் I am not sweet. நகோமி என்றால் ஸ்வீட், இன்பத்தை உருவாக்குகிறவள். நான் என்ன இன்பத்தை உருவாக்க முடியும்? சோகத்தை தான் உருவாக்க முடியும். அதனால மாறாள் என்ற பெயரை வைங்க. நான் கசப்பானவள். இன்றைக்கு இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கை ஒருவேளை கசப்பா இருக்கலாம். என் கணவன் நிமித்தம், என் மனைவி நிமித்தம், என் பிள்ளை நிமித்தம் நான் நொந்து போய் இருக்கிறேன். வேதனையோடு வந்திருக்கிறியா? உனக்கு ஒரு நல்ல செய்தி நான் சொல்கிறேன். அந்த மாறாவை மதுரமாய் மாற்ற என் ஆண்டவரால முடியும். கரங்களை தட்டி ஆண்டவன் சொல். பிரைஸ் தி லார்ட். யாத்திராவும் 15 அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு சொல்யூஷன் சொல்றாரு. ஐயோ, அது மாறா கசப்புன்னு சொல்லும்போது ஒரு மரத்தை காண்பித்தார். அதன் கிளை வெட்டப்பட்டு அந்த தண்ணீரிலே விழுந்த பொழுது அந்த மாறா மதுரமாய் மாறினது. பிரைஸ் தி லார்ட். உனக்காக கல்வாரியிலே வெட்டப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சிலுவையினாலே உன் கசப்பான வாழ்க்கை மதுரமாய் மாற்றிக்கொள்ள முடியும் என்றால் பிலிப்பியோர் ஆக்கியோன் அழகாக சொல்கிறார். பாருங்கள், பிலிப்பியர் 4:19 வாசிக்கும் பொழுது வேதம் முன்னாக சொல்கிறார். பிலிப்பியர் 4:19 எடுத்து யாரோ ஒரு வேகமாக வாசிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். வேதவசனம் சொல்கிறது, நம்முடைய தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மகிமையில் இருக்கிறாரா இல்லையா? இனிமேதான் மகிமை அடைய போறாரா? மகிமை அடைஞ்சிட்டாரா? நிறைய பேருக்கு அதான் பிரச்சனை. இயேசு மகிமைப்படுத்தப்பட்டு விட்டாரா இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ் தான். மகிமைப்படுத்தப்பட்டான்னு சொல்லுவோம். கைதுக்கு ஒரு அல்லையில சொல்லுங்க பாப்போம். இயேசு கிறிஸ்து என்றைக்காக மரணத்தை ஜெயித்து சாத்தானின் நொறுக்கி வேதம் சொல்கிறது, முழங்கால்கள் யாவும் முடங்கவும் நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும்படி உன்னதமான மேன்மை கர்த்தர் அவர் கொடுத்திருக்கிறார் என்று பிலிப்பியர் 2 அதிகாரம் சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். அவர் மகிமையில் இருக்கிறபடினால் வேதவசனம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவின் மகிமையில் உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும். ஹல்லேலூயா. ஒரு பையனை கஷ்டப்பட்டு காசெல்லாம் கொடுத்து வெளிநாட்டுக்கு வேலை கிடைச்சின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறீங்க. இப்போ வெளிநாட்டுக்கு போய் சேர்ந்து முதல் மாசம் சம்பளம் வாங்கின உடனே அவன் சொல்லுவான், அப்பா ஃபர்ஸ்ட் சேலரி போட்ட உடனே அப்படியே உங்களுக்கு வந்துவிடும். ஹல்லேலூயா. ஏன் அவ்வளோ சைலண்ட் ஆயிட்டீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அத மாதிரி தான் ஆண்டவர் மகிமைப்படுத்தப்பட்டபடினாலே வேதம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவின் மகிமையில் உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும். ஹல்லேலூயா. இயேசு நம்மை ஐஸ்வர்யனாகும் போட்டு நமது நிமித்தம் அவர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்க முடியாது. ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட். அவள் உங்கள் குறைவுகளை நிறைவாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். என்னைக்கு பார்த்தாலும் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு பிச்சை எடுக்கிற வாழ்க்கையாக மாறக்கூடாது இல்லையா? ஒரு அம்மா பரிசுத்தாவிக்கா ஜெபம் பண்ண ஒரு வீட்டில் கூப்பிட்டுருந்தாங்களாம். கூட்டும்போது போகமான்னு சொன்னாங்களாம், நீங்கள் கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்கு பரிசுத்தாவிலாம் கிடைக்கும்னு சொல்லி. அந்த அம்மாவை பார்த்துச்சான். இது ஏற்கனவே தையல் போட்டு 25 தையல் 30 தையல் போயிருக்கேன். ஆக்சுவலி எக்கா பரிசுத்தாவிலாம் தேவை தான், அது கண்டிப்பாக வேணும். எக்கா உங்களை பார்த்தாலே பரிதாபமாக இருக்குது, உங்களுக்கே ஒரு நல்ல சேலை இல்லை, நானும் ஒரு நல்ல சேலை உடுத்தியாவது இருக்கேன், அதனால நீங்கள் கொடுக்குற பரிசுத்தாவே கொடுத்தா நானும் சேலையை கிடைக்க வேண்டிய நினைக்கு ஆயிடக்கூடாது ஆண்டவரே, அதனால இப்போ வேணா எங்கள் வீட்டுக்காட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னா. யோசித்து பாருங்க, நீ கிறிஸ்தவனாக இருப்பாயானா? அன்னைக்கு எலியேசர் போய் ஒரு அடையாளம் சொல்றான், உங்க பாஸ் எப்படிப்பட்டவர்? அவன் சொன்னான், எங்க பாஸோட ஆண்டவர் இருக்கிறார், அதனாலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு எங்க பாஸ் எப்படி இருக்கிறாரு? பொன்னும் வெள்ளியும் உடைய சீமானாய் இருக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொன்ன, அதுக்காண்டி பொண்ணு வெள்ளியெல்லாம் நிறைய வேணும் கேட்கல. ஐஸ்வர்யம் என்பது
திருப்திகரமான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. ஐஸ்வர்யம் என்பதற்கு சரியான பொருள் தெரியும். ரிச்சஸ் என்பதற்கு நிறைய பேர் கோடிக்கணக்கில் பணம் வச்சுருப்பான், ஆனால் கூழ் குடிக்க கூட வசதி இல்லாமல் இருப்பான். அப்படியே டிங்கு டிங்குன்னு பாம்பு போல இருக்குது. ஆனால் பார்த்தா ரொம்ப இதாக இருக்குது. சில கூட பயணம் பண்ணும்போது அன்றைக்கி ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்க ஒருத்தர் வயிற்றில் அப்படி தூக்குனாரு, குத்துனாரு பாருங்க. அவர் வயிற்றில் குத்துற எனக்கு இருக்கு. நான் அப்படி பார்த்தேன். ஒன்றும் இல்லை நாச்சி, இன்சுலின். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சுகர் இல்லாதவள் பாக்கியவான்கள், அவள் கர்த்தரை துதிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். சென்னைக்கு போய் இறங்கும் முன்னாடி 2 தடவை குத்துறாயா. நான் கேட்டேன், இப்படியே குத்துங்களா? ஒரு நாளைக்கு 5 தடவை 6 தடவை குத்தும் பிரதர். ஏன்னா வாயடக்கம் அவ்வளவு இல்லை. ட்ரெயினில் கட்டு வாங்கி திட்டுறாயா. அப்போ குத்திட்டு தானே இருக்கும். சரி விடு. எனக்கு அருமையானவளே, இன்னைக்கு வாழ்க்கையில் சிலருடைய வாழ்க்கையில் இப்படி வேதனை 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 வேதனை. ஆனா இந்த இடத்துல நகோமி சொன்னா, நான் மாறான். ஆண்டவரை கர்த்தர் சொன்னார், நீ இனிமையானவள் தான் என்று அவருடைய சரித்திரத்தை மாற்றி அமைத்தார். பிரைஸ் தி லார்ட். கம் டு பெத்லஹேம். பெத்லஹேமுக்கு வந்தால் உன் முந்தைய மாறாவெல்லாம் கர்த்தர் மதுரமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அதுதான் பெத்தேல் நமக்கு சொல்லித்தர பாடம். கடைசி ஒன்று சொல்லி வேகமா நல்ல பிள்ளையாட்டம் நான் முடிச்சிடுவேன். அப்போனா அடுத்த வருஷம் வாய்ப்பு கொடுப்பார். அல்லேலூயா. வச்சுக்கிட்டே தான் நம்ம தாக்குறேன். சரி, வேதத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 1 சாமுவேல் 16 16:4. கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெஹேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்த பண்ணி கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை அப்படியே வாசிட்டே இருக்கான். இங்கே ஆண்டவராகிய கர்த்தர் ஆடு மேய்க்கிற ஒரு தாவீதை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினது இந்த பெத்லெஹேம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆடு மேய்க்கிற தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினது பெத்லெஹேம். எப்ராத்தா. எனக்கு அருமையானவளே, அங்க அண்ணன் அவரை பத்தி சொல்றான் பாருங்க. 17ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிப்பீங்கன்னா, இவன் கேட்கிறான், இந்த கோலியாத் இப்படி திட்டுறானே, இவனை கொன்னா என்ன கிடைக்கும்னு கேட்கிறான் தாவீது. அவங்க அண்ணன் வந்து சொல்றான், டேய் நீ ரொம்ப அதிக பிரசங்கி எனக்கு தெரியுதுடா. அவன் கேட்டான், நீ சரி வந்தியே, உன் வசத்துல இருந்த கொஞ்சம் ஆடுகளை, 17ஆம் அதிகாரத்துல உனக்கு இருக்கிற கொஞ்சம் ஆடுகளை யாருகிட்ட விட்டுட்டு வந்த? கூட்டத்தில் போய் யாராவது ஒருத்தர் நம்ம நிக்கிறோம், என் தம்பி ஆடெல்லாம் என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்டா மரியாதை. எல்லாரும் கூடி இருக்குமே கேட்டே, உன் கையில் இருந்த கொஞ்சம் ஆடு, கொஞ்சம் ஆட்டை யாருகிட்ட விட்டுக்கிட்டு வந்தா? நீ உலகம் உன்னை பார்த்து சொல்லு, நீயாவது ராஜாவாவது கொஞ்சம். உங்களுக்கு தெரியுமா, தாவீதுடைய வாழ்க்கையில பிரேக் த்ரூவை கொடுத்ததே இந்த கொஞ்சம் ஆடு தான். கரங்களை தட்டி ஆண்டான்னு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். சவுல்ட்ட வேலைக்கு எடுக்கும் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்களா, எங்கேயாவது வேலை பார்த்துருக்கீங்களா, அதுக்கு முன்னாடி ஏதாவது உங்களுக்கு தொடர்பு இருக்கிறதா, எப்படி நீங்க வந்து இந்த கோலியாத்தை கொல்ல முடியும்? அவன் சொல்றான், என்ன சொல்றான் தெரியுமா, 17ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது அந்த ஆட்டுக்கதையை தான் எடுக்கிறான். என்ன சொல்றான் தெரியுமா, அவன் சொல்றான், என் தகப்பன் இப்போ வந்து கொஞ்சாடு கூட சொல்ல, ஏன்னா சண்டைக்கு வந்துருவான். உனக்காடா கொஞ்சாடு, அது பங்கு எனக்கு இருக்குன்பான். சொந்தக்காரன் அதுக்கு தானே இருக்கான், பங்கு பார்க்கறதுக்கு தான். சொக்காரன்னு சொல்லுவாங்களே, அது இப்படி தான் இருக்கும். அதனால இப்போ கொஞ்சாடுன்னு சொல்ல பயம். அதனால வேண்டாம், உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். என் தகப்பனுடைய ஆட்டை நான் மேய்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அதில் ஒரு ஆட்டை ஒரு சிங்கம் பிடித்து வந்தது. அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ஆட்டை காப்பாற்றினேன். அல்லேலூயா. இன்னொரு முறை ஒரு கரடி வந்தது, அதில் நான் காப்பாற்றினேன். இன்னைக்கு நீ நினைக்கிறாய் உனக்கு கொஞ்சம், இவரெல்லாம் வர முடியுமா, சமுதாயத்தில் நிற்க முடியுமா, பேச முடியும்னு சொல்றேன். நான் சொல்றேன், அந்த கொஞ்சம் தான் ஆசீர்வாதத்திற்கான படியா இருக்க போகிறது. கரங்களை தட்டி 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 ஆண்டவரை துதிக்க பார்ப்போம். அந்த கொஞ்ச ஆடு மட்டும் தாவீதுக்கு இல்லைன்னா இவ்வளவு பெரிய ஹீரோவா மாறிருக்க முடியாது. அல்லேலூயா.
இன்னைக்கு நீ சொல்ல நான் am few, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா நான் சொல்ல கொஞ்சம் போதும். கர்த்தரை மேன்மைப்படுத்த அது போதுமானதா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். 5000 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து நல்ல நியூஸ் சொல்லுமே, ஆண்டவரே நம்மிடத்தில் ஒரு 500 ரொட்டியும் ஒரு 50 மீன் இருக்குன்னு சொன்னா நல்ல நியூஸ் சொல்லலாம், குட் நியூஸ் சொல்லலாம். ஆனா நல்ல சீசாமே, இப்படி ஒரு சீசன் நாட்டில் இருந்தானா நாடு ரொம்பவே நல்லவாயிரும். அவன் வந்து சொல்றான், அந்த அந்திரே மெதுவா வந்து சொல்றான், ஆண்டவரே இங்க 5 அப்பமும் 2 மீன் இருக்கு. யாரும் திட்டிருக்கூடாது, இது மாத்திரம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையிலே 5 அப்பங்களும் 2 மீன்களுக்கும் இது மாத்திரம். கர்த்தர் சொன்னார், அது மாத்திரம் போதும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இன்னைக்கும் வாழ்க்கையில் இருக்க கொஞ்சத்தை பார்த்து சிலர் கிண்டல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான். இவனால என்ன முடியும் சொல்லிட்டு இருக்காங்க, இவளால என்ன முடியும். நான் சொல்றேன், ஒரு சரித்திரத்தை கர்த்தர் உன்னை கொண்டு உருவாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கரங்களை தட்டி ஏவன் கூடாதது ஒண்ணுமில்ல, உம்மால் கூடாதது ஒண்ணுமில்ல. ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒண்ணுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. நான் பிரசங்கத்தை முடிக்கணும் முடிக்க வேண்டாமா? நான் இவ்வளவு சீரியஸா ஜீவனை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். என்னது முயலை பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தால தெரியும் எங்க ஊர்ல சொல்லுவாங்க. அந்த நாய்க்கு மூஞ்ச பார்த்தால் முயல் பிடிக்குமா என்ன பிடிக்கும் கண்டுபிடிச்சுவாங்க. நீ எதுக்கு பாடுற பேச வாயை மூடிட்டு உட்காரேன். பிரைஸ் தி லார்ட். கை கொண்டு வந்திருக்கீங்களா இல்லையா? கூடுமா கூடாதா? கொஞ்சம் ஆட்டை வச்சு நாட்டே பிடிச்சவனுக்கு கொஞ்சம் ஆட்டை வச்சு நாட்டை பிடிச்சிட்டான். பிரைஸ் தி லார்ட். அப்போ உங்களால முடியுமா முடியாதா? முடியும் முடியும் முடியும். அந்த உற்சாகத்தோட கவிகளை படிக்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒண்ணுமில்ல, உம்மால் கூடாதது ஒண்ணுமில்ல. ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். ஓ எஸ் ஆமென். கூடாதது ஒண்ணுமில்ல, உம்மால் கூடாதது ஒண்ணுமில்ல. ஹல்லேலூயா. கொஞ்சம் அப்படியே எந்திரிங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஜெபிச்சு முடிக்க போறோம். ஹல்லேலூயா. அப்படியே எந்திரிங்க பாப்போம். அப்படியே அப்படியே வேகமா வேகமா. இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. கொஞ்சம் ஆட வச்சுக்கிட்டு நாட்டை பிடிச்சான்னா எனக்கு படிப்பு வச்சு நான் நாட்டை பிடிக்க முடியாதா? ஹல்லேலூயா. எனக்கு இருக்கிற கொஞ்சம் வீட்டை வச்சு இந்த நாட்டை பிடிக்க முடியுமா முடியாதுக்கா? முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆள் தான் நாட்டுக்கு தேவை. ஹல்லேலூயா. முடியும். உங்களால முடியும். உங்களால முடியும். ஆமா, பாட உன்னால முடியும். ஐயா வாசிக்கிற ஐயா உன்னால முடியும். ஹல்லேலூயா. இப்ப அடிக்கிற அடியில சாத்த அந்த ஏரியாவை காலி பண்ணிட்டு போயிடணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அல்ல அனத்தம் உனக்கு ஓட போகுது. ஹல்லேலூயா. எல்லா தரித்தனுக்கு மூட்டை முடிச்சு கட்டி வச்சு உடனே ஓடணும். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம். ஓ எஸ் 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 ஆமென். கூடாதது ஒண்ணுமில்ல, உம்மால் கூடாதது ஒண்ணுமில்ல. ஆமென். கூடுமே ஓரபா ஷரவரியா தரவரவா. எஸ் எஸ் ஆமென். தரவோத்யா தர தீபாரபா ஷர. கூடாதது ஒண்ணுமில்ல, உம்மால் கூடாதது ஒண்ணுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவன் அவன் சாத்தானை ஒடுக்கினீரே. ஓரவ சந்தரவன் சர்வ வல்லவன். கரங்களை தட்டி கூடுமே. எஸ் எஸ் உம்மாலே எல்லாம் கூடும். கரவதரவா. கூடாதது ஒண்ணுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம். ஓ
பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வல்லமை இறங்கட்டும், 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 உம்முடைய வல்லமை இறங்கட்டும். நீ காத்தாதாரா, நீ காத்தாதாரி, நீ பாஷாதாரா, நீ பாத்தாதாதாரா, நீ பாஷாதாரா. ஓ glory 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 glory. Praise the Lord, hallelujah. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரவதே அரவதரவ இவரவதி அந்தரவ. தகப்பனே, எப்ராத்தாவுக்கு நாங்கள் போனோம். சிறுமைப்பட்ட அந்த பட்டணத்தை தெரிந்து கொண்ட எங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற வல்லமை கொண்டு பெனாலியை பெஞ்சமினாய் மாற்றினவர் இன்றைக்கு பெனாலியாய் இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையை பெஞ்சமினாய் மாற்றுவீராக, நம்முடைய வலது கரத்தின் பிள்ளைகளாக மாற்றுவீராக. தகப்பனே, அதை போல ஆண்டவரே, கசப்புகள் மதுரமாய் மாறட்டும், கசப்புகள் மதுரமாய் மாறட்டும். ஆண்டவரை கொஞ்சம் ஆடு தேசத்தின் அதிபதியாய் மாற்றினதே, இன்றைக்கு கொஞ்சம் அனுபவங்கள், கொஞ்சம் வாய்ப்புகளோடு நம்முடைய பிள்ளைகள் வந்திருப்பாடானால் அவர்களை உயர்த்தமால் முடியும். எப்ராத்தா சொல்கிற நல்ல செய்தி, கொஞ்சத்தை மேன்மைப்படுத்துகிற தேவன் உன்னை அவர் மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லி இருக்கிறேன். அதற்காக நன்றி. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் உண்டாகட்டும். அருமையான திருச்சபை ஆசீர்வதியும், போதகரை ஆசீர்வதியும், எடுக்கிற எல்லா முயற்சிகளும் தேவ பிரசனம், தேவ மகிமை நிறைந்திருப்பதாக நன்மைகளில் நான் நிரப்பும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சேஷ சகல வருவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நம் அனைவருக்கும் இருப்பதாக. Thank you so much. God bless you.